ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். ஏற்கனவே இந்த பக்கத்து வீட்டுக்காரர் மரத்தால் நமக்கு எதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம என்ன பண்ணுறது ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 43,000 பேர் பார்த்துருக்குறாங்க. ஒரு விருப்பம் இல்லைன்னா ஒரு வீடியோவை அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 நிமிஷம் தான் ஓடும். நல்ல வீடியோ இல்லைன்னா மக்கள் பார்த்துட்டு இவ்வளோ வியூஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் கமெண்ட்ஸ் போடுறாங்க சில பேர், வளவலன்னு பேசாதீங்க, காதில் ரத்தம் வருது. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ரத்தம் வருதுன்னா யாரும் பார்க்காதீங்க. ஒரு 12 நிமிஷம் வீடியோ கூட உங்களால் உட்காந்து பொறுமையாக பார்க்க முடியலன்னா ஒரு நல்ல சப்ஜெக்டு. ஸ்கூலில் டீச்சர் வந்து பாடம் எடுக்கிறார். அது எடுக்கிற பாடம் வந்து எல்லாருக்கும் புரியணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் எடுக்கிற பாடத்தை நிறுத்திடணுமா? சில பேருக்கு லேட்டாக புரியும். ஒரு விஷயம் புரியணுன்னா நாங்கள் வந்து தெளிவாக சொல்கிறோம். வளவலன்னு பேசாதீங்க, குழன்னு பேசாதீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கல்ல, நான் வந்து பெருமைக்காக சொல்லலை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 400க்கு மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் எங்களால் பலரடைந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஏராளமான பேர். புரியுதுங்களா? நீங்கள் சமுதாயத்துக்கு அந்த மாதிரி இலவசமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? நீங்கள் குறை சொல்கிறீங்களே. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணால் யாரும் முன் வரதில்லை. செய்யணும் குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வரீங்க. நாங்கள் என்ன படமாக ஓட்டுறோம், கட் பண்ணி போடுங்கன்னு காசு கொடுத்துட்டு சினிமாவை போய் உட்காந்து பார்த்துட்டு வர்றீங்க. அது திராப படமாக இருந்தாலும். ஆனால் இலவசமாக நாங்கள் ஒரு விஷயம் சொன்னேன்னா வேகமாக சொல்லாத, வளவலன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன யாருக்கு அதான் அந்த பட்டினத்தார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து துறவரத்துக்கு போயிட்டு இறுதி நிலைக்கு போகும்போது அவர் கூட அந்த ராஜா ஒருத்தர் சிஷியராக இருப்பார். அவர் சீக்கிரமாக முக்தி அடைச்சிடுவார். இவருக்கு போகிற வர வயலில் படுத்திருப்பார். தலைக்கு கையை அப்படி முட்டு கொடுத்துட்டு படுத்திருப்பார். அப்போ அந்த பக்கமாக போன மக்கள் என்ன சொல்கிறாங்க, சாமியார்னு சொல்கிறான் அந்த ஆள், தலைக்கு பாருன்னு சோகம் வச்சுக்கிட்டு சோகம் கேட்குது பாரு இந்த ஆளுக்கு அப்படின்னு. அவங்களே திருப்பி வரும்போது பார்த்தா இவர் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கையை எடுத்துருப்பார். அப்போ அதே மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவன் சாமியாராக இருந்தால் நம்ம சொல்கிறத கேட்டு இவன் ஏன் காதில் தலைக்கு முட்டு கொடுத்துருக்க கையை எடுக்கிறான். மக்கள் அவங்க கருத்து 1000 கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒன்றும் ஒரு சினிமா படத்துக்கு எத்தனை பேர் என்ன விதமான ஒரே படம் எத்தனை விதமான விமர்சனங்கள் சொல்கிறாங்க மக்கள். ஒருத்தர் நல்லா இருக்குன்றாரு, நல்லா இல்லைன்றாரு, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப்னு. மக்கள்கிட்டயே ஒரு படத்துக்கு இவ்வளோ விதமான விமர்சனங்கள் வரும்போது ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை, காதில் ரத்தம் வருது, தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க. நீங்கள் இலவசமாக கொடுத்தா அப்படி தான் இருக்கும். சமுதாயத்தில் நல்ல விஷயம் செய்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கறதில்ல. வந்து அதை வந்து கேலி கூத்தா பண்ணுறது. வேகமாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் தான் ரிட்டு போட்டால் ஆர்டர் வாங்கிடலாம். எதாவது புரியுது உங்களுக்கு? ஏதாவது நான் சொல்கிறது 10 நிமிஷம் தான் வீடியோ. அதை பார்க்குறதுக்கு கூட பொறுமை இல்லை. வளவலன்னு பேசாதீங்க, போர் அடிக்குது சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். உங்கள் வீட்லேயே உங்களால் நீங்கள் நடந்துக்கிற செயல்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பிடிச்சிருக்கா? அம்மாவுக்கு பிடிச்சா தம்பி பிடிக்காது, தம்பி பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்காது. உங்கள் நடவடிக்கைகளே அப்படி இருக்குது. நீங்கள் அடுத்தவனை குறை சொல்கிறீங்க. அதுக்காக நீங்கள் விமர்சனமே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை சொல்லுங்கள். 12 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ கூட பார்க்க பொறுமை இல்லைன்னா நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க சமுதாயத்தில்? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அவ்வளோதான். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர், மதுரை கிளை நீதியரசர் புகழேந்தி அவர்கள் ரெட்பேஷன் எம்டி நம்பர் 21,495 மற்றும் 21,496 2016 வழக்கில் இந்த அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்காரு. தீர்ப்பு நாள் எண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2022 கொடுத்துருக்காரு. தீர்ப்பு எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-26 பக்கம் இருக்குது. ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. எதை பற்றி பேச போகிறோம் இந்த தீர்ப்பு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொய் வழக்கு போட்டுறாங்க அவங்க பேரில். நீங்கள் அதிலேருந்து பொய் வழக்கு போட்டு அதனால் எத்தனை பேர் எப்படியும் பாதிச்சிருப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் அதிலேருந்து விடுதலை ஆகிடுறீங்க. அப்போ பொய் வழக்கு போட்டதுக்காக
சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நீங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும், இழப்பீடும் பெற முடியுன்றதுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு அற்புதமான தீர்ப்பு. ஏதாவது ஒரு வழக்கு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி முன் தீர்ப்புகள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், முன் தீர்ப்பு விவரங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எளிமையாக நீங்கள் நீதிமன்றத்திலேருந்து நிவாரணம் பெற முடியும். இந்த தீர்ப்பை சுட்டி காட்டும்போது இந்த தீர்ப்பில் நிறைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் சுட்டி காட்டியிருக்காங்க. இதை பயன்படுத்தும் போது நீங்கள் எளிமையாக நீங்கள் உங்களுக்கான நிவாரணத்தை பெற முடியும். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ரிட் பெட்டிஷன் எம்டி நம்பர் 21-495/2016 PN ராஜா முகமது மனுதாரர். எழுதும் மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக உள்துறை செயலாளர், தமிழக 2வது காவல்துறை தலைவர், 3வது விக்ரம் IPS திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் SP, 4வது மயில்வாகனன் IPS தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் SP, 5வது நந்தகுமார் IAS பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர், 6 ரத்தனகுமார் காவல் ஆய்வாளர் DCP மத்திய மாவட்ட குற்றப்பிரிவு தருமபுரி மாவட்டம். அதே மாதிரி இன்னொரு வழக்கு ரிட் பெட்டிஷன் எம்டி நம்பர் 21-496/2016. இதில் மனுதாரர்னு பார்த்தீங்கன்னா M மனோகரன். அதே மாதிரி இவங்களை எல்லாரையும் சேர்த்துருக்காங்க. இந்த முதல் வழக்கில் இந்த ராஜா முகமது என்ன கேட்குறாருன்னா, முதல் 2 எதிர்மனுதாரர்கள் வந்து 50,000, அதாவது யாருன்னா உள்துறை செயலாளரும் தமிழக காவல்துறை இயக்குனரும் எனக்கு வந்து பொய் வழக்கு போட்டதுக்காக என் மேலே 50,000 எனக்கு இழப்பீடு தரணும். அப்புறம் வந்து இந்த துறை ரீதியாக அந்த தவறிழைத்த அந்த காவல்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் துறை ரீதியாக அப்படின்னு ப்ரேயர் கேட்குறாரு. 2வது ரிட் பெட்டிஷன் நம்பரு மனோகரன்னா அவர் எவ்வளோ கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்டீடு 60 லட்சம் கேட்குறாரு. இதே மாதிரி துறை ரீதியாக காவல்துறை அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குறாரு. இந்த வழக்கோட விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஒரு பிஜேபி பார்ட்டி முருகன் என்ற முருகானந்தம் வந்து 2013 படுகொலை செய்யப்படுறார். அந்த வழக்கில் இந்த ராஜா முகமது அப்புறம் இந்த மனோகரனை வந்து குற்றவாளியாக சேர்த்துறாங்க. இந்த ராஜா முகமதுன்னு பார்க்காதீங்க, இவர் உண்மையிலே பேர் ராஜா பாண்டியன். இவர் வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டார். இந்த மனோகரனும் இந்த ராஜா முகமது உறவினர்கள் ஏதோ லேண்ட் டிஸ்பியூட்டில் கொடுக்கல் வாங்கல இருக்கும்போது இந்த குற்றச்செயலில் இவங்க ஈடுபட்டாங்க, அதனால் உள்நோக்கத்தோடு பண்ணாங்கன்னு சொல்லி காவல்துறை வந்து ஒரு வழக்கில் யாராவது ஒரு குற்றவாளியை கிடச்சா அவனை சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி இவங்களை 2 பேர் சேர்த்துடுறாங்க. அப்புறம் இந்த வழக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா CBCIDக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. CBCID ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வேறு ஆட்கள் தான் வந்து இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்க. அந்த முருகானந்தத்தை பிஜேபி நகர செயலாளரை கொண்டுட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி வழக்குலேருந்து இவங்களை விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த வழக்கு இவங்க மேலே போட்டதால் என்னாச்சு, இந்த மனிதர்கள் பேரில் அவங்க குடும்பம் அனுபவித்த வேதனைகள் சொல்லணுன்னா துயரங்கள். அதனால் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வேலையை கூட வேண்டியதாக இருந்தது. அவருடைய பொண்ணை கல்யாணத்தையும் நடத்த முடியல. கொலை குற்றவாளியாக குற்றச்சாட்டு பிறகு அந்த வீட்டை யார் பொண்ணு எடுப்பாங்க. அதனால் வந்து காவல்துறையோட தவறான செயல்பாட்டால் நான் நிறைய குடும்பத்தில் நிறைய சிக்கல்களை சந்தித்தேன். அதனால் இந்த பொய் வழக்கு போட்டால் அந்த காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. நீதியரசர் புகழேந்தி விசாரிச்சுட்டு ஆப்ரேட்டிவ் போர்ஷனை மட்டும் படிச்சிடறேன். 26 பக்கத்துக்கு மேலே இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, படித்து பார்த்துங்க. முக்கியமான விஷயம் அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தான் இவங்களை கைது பண்ணுறாங்க ஆச்சுங்களா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இதில் முக்கியமான விஷயம். முதல்ல உச்சநீதிமன்றம் பேராகிராஃப் நம்பர் 17 சொல்கிறாங்க, ராதுல் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் AR 1983 சுப்ரீம் கோர்ட் 1086 இதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 21 படி ஒரு நபரின் தனிப்பட்ட உயிரையும் தனிமனித சுதந்திரத்தையும் அரசு பறிக்கக்கூடாது. சட்டப்படி தான் இருக்கணும் எடுத்த நடவடிக்கையை, வேறு வகையில் பறிக்கக்கூடாது. ஏன்னா இவர் வந்து பொய்யாதான வழக்கில் சேர்த்துருக்குறாங்க.
ஆனால் தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அது அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் மட்டும் படிக்கிறேன். ஆர்டிகல் 21 விச் கேரண்ட்ஸ் இந்த ராதுல் ஷா ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஆர்டிகல் 21 விச் கேரண்ட்ஸ் த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி வில் பி denuded of its significant content if the power of this court were limited to passing orders of release of illegal detention. One of the telling ways in which the violation of that right can reasonably be prevented and due compliance with the mandate of Article 21 secured it is to mulcite its violators in the payment of monetary compensation. Administration's sacrilegious leading to a flagrant infringements of fundamental rights cannot be corrected by any other method of open to judiciary to adopt. The right to compensation is some palliative for the unlawful acts of the instrumentalities which act in the name of public interest in and which present for the protection of powers of the state as shield. Its civilization is not to perish in this country as it has perished in some others too well known to suffer mention. It is necessary to educate officials to ascertain that respect for the rights of individuals is true passion of democracy. Therefore, the state must repair of damage done by officers to petitioners' right. It may be recourse of these officers. என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கம் குடிமக்களோட உரிமையை பறிக்க வைக்கல, அவங்கள தவறான வழக்கில் சேர்த்து அவங்க அதனால் பாதித்தாங்கன்னா அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு மாநில அரசாங்கம் தான், அரசுகள் தான் பொறுப்பே இருக்கணும். அதுக்கான பொருளாதார இழப்புக்கான இழப்பீடை அரசாங்கம் தான் கொடுக்கணும் அதிகாரிகள் பண்ண தவறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷனை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வழக்கு உச்சநீதிமன்றம் பீம் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் அதர்ஸ் 1985 ரிப்போர்ட் ஆயிருக்கு 4 SCC 67. அதையும் சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்பி நாராயணன் வெர்சஸ் சிபி மேத்யூஸ் அண்ட் அதர்ஸ் ETC. நம்பி நாராயணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து மாநிலமான கேரளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி. அவர் பேப்பரில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் உண்மையில் நாட்டுக்காக சேவை பண்ணவர். அவர் நாட்டுக்காக நிறைய அணு ஆயுத ஏவுகணை சோதனைலாம் பண்ணியிருக்காரு. அவர் வேணும்னே அயல்நாட்டு சக்திகள் அவர் நாடு வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்படி பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல, ஃபால்ஸாக அவரை நம்பிக்கை தேச துரோகின்னு முத்திரை குத்தி, நான் அந்த கதையெல்லாம் படித்து பார்த்தேன். ஒரு கட்டத்தில் தேச துரோகின்னு முத்திரை குத்துற பிறகு கேரள மக்களே அவர் வசித்த அவர் வீட்டின் மேலே கல் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க. மருத்துவ சிகிச்சை பெற முடியல. ஒரு கட்டத்தில் அவர் மகளும் சேர்ந்து வீட்டிலேயே குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட முடிவு பண்ணி, இல்லை நம்ம மேலே அந்த பழியை நம்ம தொடச்சிட்டு தான் நம்ம இறந்து போனோம், துரோகியாக இறந்து போகக்கூடாது. நாடு எப்பயுமே பார்த்திங்கன்னா நாட்டுக்கு நல்லது செய்யுங்கள, தேச துரோகின்னு முத்திரை குத்துறது தான் வழக்கமாக இருக்குது இது. அப்புறம் அவர் உச்சநீதிமன்றம் போகிறாரு, குற்றமற்றவர் விடுதலையாகி சில ஆண்டுகளுக்கு முன்னால் கேரள அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க அவருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க, நல்லவரை ஒருத்தர் உளவாளின்னு முத்திரை குத்திட்டு அதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் அந்த குடும்பம் சந்திச்சிருக்கக்கூடிய அந்த இன்னல்கள் பார்த்திங்கன்னா, அந்த மனவேதனை நம்மளால் அந்த இழப்பீடு நினச்சி பார்க்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அந்த வழக்கில் இந்த அடிப்படை உரிமை மீறல் ஆர்டிகல் 21 மேற்கோள் காட்டி இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் மதுரை கிளையில் நீதியரசர் புகழேந்தியவர்கள் இதெல்லாம் சுட்டி காட்டிட்டு கடைசி பேரா, in the view of above, this court of the view that the petitioners must be compensated suitably for their false implication in the criminal case, infringement of fundamental rights for the consequences suffering they have undergone, and therefore these writ petitions are allowed. The government shall pay rupees 10 lakh to the petitioner V.N. Raja Muhammad and rupees 8 lakh to the petitioner Manohar within a period of 16 weeks from the date of receipt of the copy of order, and same shall be recovered from the Ratnakumar, the Inspector of Police District Crime Branch, Dharmaburi.
நோ காஸ்ட். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ராஜா மகோதரன்ற அந்த மனுதாரருக்கு 10 லட்சமும், இரண்டாவது ரெட் பெட்டிஷனர் மனோகரனுக்கு 8 லட்சமும் இந்த உத்தரவு பிறப்பித்த தேதியிலிருந்து 16 வாரத்துக்குள்ளே அரசாங்கம் கொடுத்துட்டு, இந்த தீர்ப்பு காப்பி கிடச்சிலேருந்து அதான் அந்த பொய் வழக்கை இவங்க மேலே போட்டு சேர்த்தார் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் ரத்தனகுமார்லேருந்து அரசாங்கம் வசூலிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சிருக்காரு. ஒரு அற்புதமான வழக்கு. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான வழக்கு. இந்த மாதிரி தீர்ப்புகளை நீங்கள் மேற்கோள் காட்டி ஒரு வழக்கு போட்டிங்க, ஒரு குற்ற வழக்கிலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஃபால்ஸ் கேஸில் நடத்தி விடுதலை ஆகிட்டால் நீங்கள் இந்த மாதிரி வழக்கு போடலாம். காவல்துறையில் இந்த மாதிரி ஆனால் விடுதலை ஆகிருக்கணும். நீங்கள் பொய் வழக்கில் சேர்த்துருக்காங்கன்றதை அந்த ஆவணத்தில் நிரூபிச்சிருக்கணும். பொய் வழக்கு போட்டு தான் நிரூபிச்சிருக்கணுன்றது அந்த இது இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் காவல்துறை மேலே. அதே மாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து இப்போ என்ன சொல்கிறது, சில வழக்குகளில் டிகே பாஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பெங்கால், அர்னேஷ்குமார் கேஸில் கூட அர்னேஷ்குமார் வர்சஸ் பீகார், அந்த கேஸில் கூட கைது பண்ணும்போது சில வழிமுறை காட்டுதலில் பின்பற்றணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதை பின்பற்றலைன்னா கூட காவல்துறை வந்து பொய் வழக்கு உங்களை சேர்த்து போட்டாங்கன்னா, இந்த வழிகாட்டுதலை பின்பற்றாமல் என்னை அடைச்சிருக்காங்க, அதனால் நான் சிறையில் இவ்வளோ காலம் இருந்திருக்காங்க. இந்த ராஜா முகமது மனோகரெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் 5-6 மாதம் ஜெயிலில் இருந்துக்கிறாங்க. பொய் வழக்குன்னு உங்களை கேஸ் வந்து விடுதலை பண்ணாரு, நான் இவ்வளோ காலம் ஜெயிலில் இருந்தேன், அதனால் எனக்கு இந்த காவல்துறை வந்து இப்படி பண்ணதால் என்னுடைய குடும்பம் பாதிச்சுது, நான் வேலைக்கு போக முடியல அப்படின்னு கேட்டு இந்த தீர்ப்பை நீங்கள் சுட்டி காட்டி நீங்கள் இழப்பீடு பெற முடியும். இதில் அவங்க சிறையில் இருந்திருக்கிறாங்க, மனுதாரர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க, சொல்லணுன்னா துயரம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வழக்குகள்லாம் நீங்கள் ஒரு வழக்கு போடும்போது இந்த மாதிரி முன் தீர்ப்புகள்லாம் இருந்ததுன்னா கோர்ட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுத்துரும். ரெக்கார்டு கரெக்டாக இருந்து நீங்கள் விடுதலையாக இருக்கணும், வழக்கில் இருந்து நீங்கள் சிறையில் இருந்துருக்கணும். நீங்கள் அப்போ நீங்கள் இழப்பீடு கேட்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி காவல்துறை பொய் வழக்கு போட்டார் இல்லையா அவங்க மேலே, அவர் பேரில் நீங்கள் என்ன பண்ணலாம், தனியாக இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து வழக்கு போடுறதுக்கு பண்ணலாம். இல்லை நீங்கள் தனியாக ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று போடலாம். நீங்கள் காவல்துறை மேலே இந்த இழப்பீடு கொடுத்துருவாங்க, காவல்துறை அரசாங்கத்திட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த தனிநபர் மேலே நீங்கள் தனியாக நடவடிக்கை எடுத்துக்கலாம். இந்த தீர்ப்பு விவரம்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். அற்புதமான தீர்ப்பு பயன்படுத்தி எல்லோரும் பயன்படுத்தி. இந்த விஷயம் பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.